நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் ஒலி எதிரொலி நிகழ்ச்சியோடு இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். நாட்டில் நிலவுகின்ற சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் பொருளாதார விடயங்கள் என பல்வேறு தளங்களிலே இந்த நிகழ்ச்சி ஆராய இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வுக்காக நாங்கள் குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரம் அது சார்ந்த விடயங்கள், நிதியியல் துறை சார்ந்த விடயங்கள், வருமான வரி சார்ந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் 2 இளம் நிதியியலாளர்கள், பொருளியலாளர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக முதலாவதாக நாங்கள் ஸ்ரீரங்கன் அச்சுதன். வணக்கம் மயூரன். ராமகிருஷ்ணன் ரகுராம், நிதியியல் ஆய்வாளர். வணக்கம் ரகுராம். வணக்கம் மயூரன். வணக்கம் ரிஷாங்கன். என்னுடன் இணைந்து கேள்விகளை தொடுப்பதற்காக ரிஷாங்கன். வணக்கம் ரிஷாங்கன். வணக்கம். நேரடியாகவே நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். நாட்டினுடைய பொருளாதார நிலை, அதாவது மக்களை பொறுத்தளவிலே மக்களுடைய இறுதி நுகர்வு என்பது மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய கொள்ளளவு, அதாவது கொள்வனவு திறன் மிகவும் முக்கியமானது. எனவே மக்களுடைய கொள்வனவு செய்கின்ற அந்த திறனை தீர்மானிக்கின்றது நிச்சயமாக நாட்டினுடைய பொருளாதாரமாகத்தான் இருக்க முடியும். இலங்கையினுடைய பொருளாதாரம் எந்த திசையிலே பயணிக்கின்றது, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே மக்களுடைய தலா வருமானம் எந்த அளவில் இருக்கின்றது, ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த நிலையில் இருக்கின்றது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேரடியாக நிகழ்ச்சியிலே ஸ்ரீரங்கன் அச்சுதன், உங்களுடைய இந்த கேள்வி. இலங்கையை பொறுத்தளவிலே கடந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறிப்பாக 4% குறைவான 4 அண்மித்த ஒரு நிலையிலே இருக்கின்றது. நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தால் உள்நாட்டு உற்பத்தியுடைய வளர்ச்சி வீதமும் குறிப்பாக 3.7%, 3% அண்மையிலே இருக்கின்றது. இந்த நிலையிலே பொருளாதாரம் பயணித்தால் மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அந்த கொள்வனவு திறன் எந்த அடிப்படையில் அமைய போகின்றது? குறிப்பாக இந்த தெற்காசிய நாடுகளை பார்த்தால் இலங்கையின் நிலை ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் நிலையை ஒப்பிடுகின்ற போது எந்த நிலையிலே இருக்கிறது? ஓகே, நாங்கள் பார்க்க போனால் கடைசி 2017ஆம் ஆண்டு ஜிடிபி இது 16 வருஷத்துல காணப்பட்ட மிக குறைவான இது இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஜிடிபி குறைவுக்கான இருக்கிறது எங்களை லாஸ்ட் 2 இயர்ஸ் வெள்ளப்பெருக்கல் காரணமாக இப்ப நார்மலா நாட்டுல பேரழிவு 2 வருஷமா தொடர்ந்து வந்திருக்கு. 2017 ஆண்டுல வந்துருக்கு. அப்ப வந்து ஒரு பேரழிவு வரைக்கும் எங்களோட உற்பத்தி திறனை திருப்பி கட்டி எழுப்புறது கொஞ்சம் காலம் உண்டு போகும். இப்ப அதோட வறட்சி மிகுந்த பிரதேசங்கள் அதிகரிச்சிருக்கிறது. இப்ப என்னன்னா இப்ப நான் அது வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கமா இருக்க, மற்ற பக்கம் நான் வெள்ளப்பெருக்கு இந்த மீண்டு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வறட்சி ஒன்று வருது. அப்ப நாங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் நாட்டின் பொருளாதாரம் வளர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இல்லாம போகுது. இப்ப 2017ஆம் ஆண்டு 3% வந்தது 16 வருஷம் குறைவா காணப்பட்டாலும் இப்ப என்னண்டா அது இப்ப வறட்சியும் வெள்ளப்பெருக்கையும் தாண்டி 3% வளர்ச்சியை காட்டினதே பெருசா தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது போல 16 வருடத்துக்கு பிறகு ஒரு மிகவும் குறைந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றது. அதற்கு இயற்கை காரணிகளை நீங்கள் காரணங்களாக காட்டினீர்கள். இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், குறிப்பாக பிஸ்கல் பாலிசி, அதை தவிர அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பு முறைகள், உள்நாட்டு அரசியல் விடயங்கள், சர்வதேச அரசியல் விடயங்கள், இவ்வாறு பல காரணங்கள் அதிலே பங்களிப்பு செலுத்துகின்றன. தனியே ஒரு இயற்கை காரணங்களினால் தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்று கூற முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கால வரி விதிப்புக்கு வரேன். வரி வருமானத்தை பற்றி இப்ப ஸ்ரீலங்கால வரி வருமானத்தை பார்த்தோம்னா நாங்கள் நினைக்கிறோம் கூட வரி வருமானம் நாங்கள் பே பண்ணி கொண்டிருக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. அது உண்மையா நாங்கள் எங்களுக்கு சுத்தி இருக்க நாடோட பார்க்க நாங்கள் பே பண்றது ஜிடிபி டு எங்களோட வரி வருமானத்து ஜிடிபி 12-14% தான் கடைசி 4 வருஷமா இருக்குது. ஆனா சவுத் ஏசியால இருக்கிற நாடுகள் எல்லாம் 19-20% வரி வருமானம் டு ஜிடிபி இருக்குது. அப்ப நாங்கள் டாக்ஸ் பே பண்றோம், ஆனா எங்களோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணி எங்களோட வரி வருமானம் அந்த கவர்மெண்ட் வசூலிக்கிறது குறைவு. அப்ப இது ஒரு முக்கியமான காரணம். கவர்மெண்ட் வரி வருமானத்தை அளவான வருமானத்துல திருப்பி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. இப்ப கடைசி 2016-15
15 தான் வரி வருமானத்துல நாங்கள் ஜிடிபியில பார்க்க கொஞ்சமான வளர்ச்சியை காணப்படுது. 12% கீழே போனது. இப்ப வந்து 14.6 2017 ஆண்டு நாங்கள் பார்க்க வரி வருமானம் ஜிடிபி. நீங்க சொல்லலாம் ஜிடிபி கூடாதபடியே தான் வரி வருமானம் கூடி இருக்கு. ஆனா வந்து ஜிடிபி நாங்கள் வளர்ந்தது நார்மலா வந்து நாங்கள் ஒரு 4.5% நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சில வருடங்கள்ல வந்து நாங்கள் அபரிமிதமான வளர்ச்சி காணப்பட்டது என்னென்றால் வந்து அந்த லைக் அந்த சில வருஷங்கள்ல நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு போக முதல் வந்து ஒரு பெரிய ஒரு செயற்திட்டங்கள் மூலம் எங்களுடைய ஜிடிபியை வந்து காட்டுறது உயர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து டக்குன்னு ஒரு பூம் ஒன்று வரும், டக்குன்னு ஜிடிபி ஒரு பெருசாகணும், திருப்பி வார வருடங்களில் திருப்பி ஒரு சரிவே காணப்படுறது. ரவுராம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப அந்த வரியை பற்றி அச்சுதன் காய்ச்சதால நாங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப 2006க்கு பிறகு 2017 புதிய இறைவரி சட்டம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப இந்த புதிய இறைவரி சட்டம் மக்கள் மீது எவ்வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அல்லது 2006 இருந்து இந்த 2017 இடைப்பட்ட இந்த புதிய வரி சட்ட மாற்றத்துக்கு இடையிலான அரச வருமானம் வரி வருமானம் வரி அறவீட்டு மூலமாக அரச வருமானம் அதிகரித்திருக்கிறதா, அல்லது இந்த 2017 வரி மாற்றத்தின் மூலமாக அரச வருமானம் இன்னும் அதிகரிக்க இருக்கிறதா? இது எவ்வாறான தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இலங்கையில் அச்சுதனர்கள் கூறினது போல 2020 ஆண்டு ஒரு டார்கெட் வந்து சர்வதேச நாணய நிதியம் கொடுத்திருக்கு. எமது பட்ஜெட் டெபிசிட் இந்த எங்களை இலங்கையில் இருக்கின்ற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய காரணம் எங்களோட அரச பாதுகாப்புல காணப்படுகிற டெபிசிட். அரச வருமானம் வந்து அரசு செலவினத்தை விட குறைவா இருக்குது. 2009 ஆண்டு 10 ஆண்டு பாத்தீங்கன்னா 10% ஜிடிபியா இருந்தது. இப்ப 4.8% குறைச்சிருக்கணும். 3.5% 2020 ஆண்டு கொண்டாடுறதான் டார்கெட். அப்ப ஒன்று என்ன செய்யலாம், ரெவன்யூவை கூட்டலாம், இல்லாட்டி எக்ஸ்பென்ஸை குறைக்கலாம். பட் எங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 20% 21% ஆஃப் ஜிடிபியா இருக்குது. அது மற்ற நாடுகள் ஒப்படைக்க அது அந்த ஒரு வளர்முக நாட்டுக்கு 21% எக்ஸ்பென்ஸா இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்னா வருமானத்தை அதிகரிக்கணும். வருமானம் பாத்தீங்கன்னா அச்சுதன் மீண்டும் கூறியிருந்தால் 15% 14.5% ஜிடிபியில வந்திருக்குன்னு சொல்லி அது 2009-10 ஆண்டு 11-12% இருந்திருக்கு. நிச்சயமாக அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை காட்டியிருக்கின்றது, குறிப்பாக வெட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு 2016 ஆண்டு நவம்பருக்கு பிறகு. இலங்கையில தற்போது இருக்கின்ற வரி வருமானம் வந்து கம்போசிஷன் மிக்ஸை பாத்தீங்கன்னா நேரில் வரி என்ற மிக்ஸை பாத்தீங்கன்னா நேர்வரி என்ற கம்போசிஷன் 15-16% இருக்கு. 85% வந்து நேரில் வரி. கிட்டத்தட்ட 21 மில்லியன் எல்லாரும் 21 மில்லியன் பீப்புள் இலங்கையில் உள்ள அவ்வளவு மக்களும் வந்து நேரில் வரியை பே பண்ணணும் வெட் என்ற அடிப்படையின் மூலமாக. ஸோ இலங்கையில் இப்போ ரிக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம், அதாவது புவரா இருக்கிறார், வருமானம் மட்டும் குறைவா இருக்கிறாலும் ஒரே அளவு தான் பே பண்றார், வருமானம் அதிகமா உள்ளாலும் ஒரே அளவு தான் பே பண்றார். அதனால தான் எங்களோட நேரில் வரி கம்போசிஷன் 86% இருக்கு. இதே வந்து நீங்க லோ இன்கம் பெரும் கண்ட்ரியில் ஒப்பிட்டு பார்க்க 25% 75%, இலங்கையில 16% 85%. லோ இன்கம் கண்ட்ரிக்கு அவ்வளவு இருக்குது. நாங்க இப்ப இருக்கிறோம் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரியில. அப்படி பாத்தீங்கன்னா ரேட் இருக்கு 40% 60%, அதாவது 40% நேர் வருமானம் 60% நேரில் வருமானம். இலங்கையில 15% நேர் வருமானம் 85% நேரில் வருமானம். உங்களோட கேள்விக்கு வரைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக இந்த அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கிறது முதல் மக்களை பொறுத்தளவிலே மக்களுடைய பிரச்சனை வந்து அவர்களுக்கு கையிலே காசு இருக்க வேண்டும், நுகர்வுக்கு காசு இருக்க வேண்டும், அடுத்து பல விஷயங்களுக்கு. எனவே இந்த நேரில் வரி என்பது 85% இருக்கின்ற போது நேரடியாக பாதிக்கப்பட போவது அடிமட்டத்தில் உள்ள மக்கள். எனவே இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம்? இந்த பாதிப்பிலிருந்து வெளிவரதுக்கு தான் இந்த இன்லேண்ட் ரெவன்யூ இந்த புதிய டாக்ஸ் பில்லை நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் இப்ப நான் கூறின வருமானம் தான் இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா டாக்ஸ் மூலமா எந்த ஒரு நாட்டின் அரசாங்கமும் டாக்ஸ் வரி மூலமா தான் வருமானத்தை கூட்டலாம். இப்ப இந்த மிக்ஸ இந்த புதிய ஐஆர்பியில் கொண்டு வந்தது இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து 15-85% இருக்கின்றதை 40-60% குறைக்கிறதுக்கு 15% 40 கூடைக்க ஆட்டோமேட்டிக்கா 85% 60% குறைவடையும். எனவே வெட் 15% இருக்கிற வெட் இனி வரும் காலங்களில் வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் வெட்டை குறைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகளவா இருக்கின்றது. குறைந்த வருமானம் பெறும் மக்கள் அதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு ஏர் கூட ப்ரோக்ரசிவ் டாக்ஸ், உங்களுக்கு வருமானம் நீங்க கூட உழைத்தால் கூட பே பண்ணுங்க. இதை நாங்க சொல்லலாம் ப்ரோ புவர், அதாவது ஏழைகளுக்கு சாதகமான ஒரு வரி திட்டமாக இருக்கிறது என்பதுதான் பொதுவான கருத்து. இந்த கருத்தை நாங்க எவ்வளவு சாதகமா பார்க்கலாம் என்பது எனக்கு விளங்க இல்லை. என்னன்னு சொன்னா இந்த மக்கள் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் என்ன 2006 அந்த இறைவரி சட்ட அமலாக்கம் இந்த மாற்றத்துக்கு பிறகு இப்ப மக்களுக்கு விளங்கல ஏன் இந்த புதிய சட்ட மாற்றம், இந்த புதிய வரி திட்டங்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமான வரியை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அரசு முயற்சிகளை செய்திருக்குதா? அல்ல இறைவரி திணைக்களம் 2006 அந்த இறைவரி சட்டத்துல நிரம்ப டாக்ஸ் எக்ஸெம்ஷன்ஸ் இருந்தது, வரி விலக்களிப்புகள் நிரம்ப இருந்தது, அது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் இப்ப இல்லாம ஆக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையான வரி விலக்களிப்பு செய்யப்பட்ட நிலைதான் இருக்கிறது. அப்ப இது மூலமாக மக்களுக்கு இதை வந்து இப்ப அரசியல் நோக்கமாக பார்த்தா இதை வந்து அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கொள்வார். ஆனா மக்களுக்கு இது சாதகமான நிலையை உருவாக்குமா இந்த மாற்றம், இந்த புதிய இறைவரி திருத்தம் மக்களுக்கு ஒரு சாதகமான. அண்மையில கூட இறைவரியை பற்றி பேசுகிற பொழுது ஒரு விற்பனர் சொல்லியிருந்தார், இது ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு மாற்ற கால பகுதி. இந்த புதிய இறைவரி சட்டத்தினுடைய மாற்ற கால பகுதி. ஆக மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தடுமாறுவார்கள், ஆனால் காலப்போக்கில் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கருத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இந்த மக்களுக்கு அறிவுறுத்தும் செயற்பாட்டை அரசு செய்திருக்கிறதா? நிச்சயமா. இந்த நீங்க சொன்னீங்க இந்த டேக்ஸ் கிட்டத்தட்ட சிம்பிளிஃபைட் பண்ணிருக்கேன், அதை பற்றி அச்சுதான் தெளிவாக கூறுவேன். இது ஓவராலா பாத்தீங்களா இருந்தா உலக அளவும் வந்து BOI அப்ரூவ்ட் கம்பெனி, அதாவது ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தது. ஓகே, ஒரு பெரிய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இலங்கைக்கு வந்தா நீங்கள் உங்களோட பாட்டுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி வரி விதிப்பு வழங்கலாம், நீண்ட கால வரி விதிப்பு சில கம்பெனி கொடுக்கலாம், சில கம்பெனி கொடுக்காம விடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிம்பிளிஃபைட் பண்ணப்பட்டுகின்ற இந்த முறை மூலமாக குறைத்திருக்கின்றார்கள் அதிக அளவாக. மற்றது உதாரணமா பாத்தீங்களா இருந்தா நிறைய பேர் டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறார்கள். ஆனால் இதுல வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமா இல்லையா? பேயி டாக்ஸ் மாசத்துக்கு 65,000 ரூபாய் நீங்கள் பெற்றிருந்தீங்களா முதல் வருட வருமானமாக 7,50,000 ரூபாவில் இருந்து 1.2 மில்லியன் 12 லட்சமாக வருட வருமானத்துக்குரிய பேய் டாக்ஸ், பே அஸ் யூ ஏர்ன் என்று சொல்வார்கள். நீங்கள் உழைக்கிற அளவுக்கு டாக்ஸை கட்டுங்கள், வரியை கட்டுங்கள் என்பதுதான் பேய் டாக்ஸ் உடைய விளக்கம். இந்த பேய் டாக்ஸ் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அதாவது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பளத்தை பெறுகிறவர்கள் தான் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த பேய் டாக்ஸை அவர்கள் கட்ட வேண்டும். 4 விதமாக 8 விதமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பும். ஆக இதிலே அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது, 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இதில் நன்மை அடைவார்கள். அதாவது 62,000 1 லட்சத்துக்கு கீழ்பட்ட சம்பளம் பெறுகிற 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் நன்மடைவார்கள் என்ற கருத்தை அரசு சொல்லியிருந்தது. அச்சுதன், நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு எதிராக எங்களுடைய டெப்ட் டு ஜிடிபி, அண்மையில் மூடிஸ் ரிப்போர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல எதியோப்பியா, உகண்டா, கானாவை விட நாங்க அதிகமா இருக்கிறோம், மேலதிகமா, அதாவது கூட கடன் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை மூடிஸ் சொல்லி இருந்துச்சு. இப்ப இந்த வரி அறவீட்டு முறைகள், இந்த திட்டங்கள் எல்லாத்தாலையும் நாங்க அதுல ஏதாவது நன்மை அடைவோமா? டெப்ட் வந்து எங்களுக்கு குறையுமா? எஸ், டெப்ட் வந்து இப்ப கரண்ட்லி காணப்படுற டெப்ட் ஜிடிபி வந்து எங்களுடைய ஜிடிபியில 79%, 79% வந்து ஜிடிபியில கடன் வாங்கி இருக்கிறேன். இந்த டாக்ஸ் மாற்றங்கள் மூலம் வார 3 வருஷம் 2020 வந்து பிளான் இருக்கு 72 to 74 குறைக்கிறதுக்கு. காரணம் என்னன்னா இந்த டாக்ஸ் சேஞ்சால எல்லாரும் நினைக்கினா வந்து பில்லியன்ஸ். இப்ப நார்மலா இந்த டாக்ஸ் சேஞ்சால வரப்போறது வந்து 40 பில்லியன் to 50 பில்லியன் தான் ரெவன்யூ வரப்போகுது வந்து மக்கள். இப்ப என்ன மக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வசூலிக்கப்போது. இது மக்கள் என்று சொல்றது பொதுமக்கள் இல்ல, யார் வந்து வருமானத்தை வந்து கூட உழைக்கிறார்கள்ட்ட இருந்து கூட வாங்க போகுது. இப்ப என்னன்னா மக்கள் சொன்ன வந்து சொல்லினா வெட் தான் வந்து கணக்க காயப்படுறது. இப்ப வந்து டோட்டலா நீங்கள் பாத்தீங்கன்னால் வந்து உங்களோட டோட்டல் வரி வருமானத்துல வந்து அந்த ரவுரா சொன்ன மாதிரி நேர் வருமானம், நேரில் வருமானம் என்று இருக்கு. இப்ப நேரில் வருமானத்துல வாரதுல நாங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்றது ஸ்ரீலங்கால வந்து 18% தான். இப்ப ஸ்ரீலங்கா இன்கம் டாக்ஸ் மூலம் வார வருமானம், வரி வருமானத்துல 18% தான். நீங்க மிச்ச நாடுகளை கம்பேர் பண்ணிக்க ஸ்ரீலங்கா குறைவா தான் இருக்கு. எங்களை சுத்தி இருக்க மலேசியால சுத்தி பார்க்க எங்களோட நாடு வந்து குறைவா தான் காணப்படும். நாங்கள் 18%, மிச்ச நாடுகள் எல்லாம் 30-35% காணப்படுது. நான் சொல்றேன் டோட்டல் வருமானத்துல வந்து பேய் டாக்ஸ் மூலம் வாரது. பேய் டாக்ஸ் மட்டுமா அல்லது வருமான வரி மூலமாக வரும்? பேய் டாக்ஸும் வருமான வரி ரெண்டு மூலம் மற்ற வந்து வேற வேற வரி இருக்கு. இப்ப நீங்கள் வந்து கலால் வரின்னு இருக்குது. கலால் வரி வந்து முக்கியமான டோட்டல் வரி வருமானத்துல ஒரு முக்கியமான 30-35% இருக்கு. கலால் வரின்னு சொல்ற சிகரெட், மற்றது பியர், அதுபானத்தால வாழ வரி. மற்றது இப்ப 3வது இடத்துல இருக்குது எங்கட வந்து வருமான வரி, மக்கள் செலுத்துற வருமான வரி 3வது இடத்துல இருக்குது. இப்ப வருமான வரி என்ற இடத்துல மக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், நீங்கள் உழைக்கின்ற வருமானத்திலே நீங்கள் செலுத்துகின்ற வரி எவ்வளவு, அந்த வரி நாட்டினுடைய தேசிய பொருளாதாரத்திற்கு எவ்வாறு பங்களிப்பு செலுத்துகின்றது, அந்த வரி மூலம் நாட்டினுடைய எதிர்கால அபிவிருத்தி எவ்வாறு முன்கொண்டு செல்லப்பட போகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறிய ஒரு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திப்போம்.
நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு வரி வருமானத்துடைய பங்களிப்பு குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே அச்சுதன் மற்றும் ரகுராம் ஆகியோர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக மக்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அவர்களுடைய வருமானம். அவர்களது வருமானத்திலே அவர்கள் செலுத்துகின்ற வரி இந்த புத்தாண்டு பிறந்து குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திலே புதிய வரி வருமான இறைவரி சட்டம் மூலம் சட்டம் அமல்படுத்தப்பட்டு அதனுடைய தாக்கம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது. எனவே தனியார் துறை ஊழியர்களுடைய சம்பளத்திலே அவர்கள் உழைக்கின்றதற்கான வரி அறவிடப்பட போகின்றது. எனவே நீங்களுக்கும் ஒரு ஆதங்கம், சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த வரி எவ்வாறு அறவிடப்பட போகின்றது, இந்த வரியினுடைய தாக்கம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்ற பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து மாறாக இருக்கின்றோம். ரிஷாங்கன், உங்களுடைய கருத்துக்கள். அச்சுதன், நீங்கள் இடைவெளிக்கு முதல் பேசிக் கொண்டிருந்தேன். நான் ஒரு கருத்தை சொல்ல இருந்தேன். வருமான வரி இறைவரி திணைக்களம் அண்மையில் சொல்லியிருந்தது 5இல் 2 பேர் தான் வருமான வரியை செலுத்துகிறார்கள் என்று. இப்போ இந்த புதிய இறைவரி திருத்த சட்டம் மூலமாக மேலதிக மாணவர்கள் வருமான வரியை PIT என்று சொல்வார்கள். உண்மையிலே சட்டம் தனிப்பட்டவர்களுக்கு பாதிக்கிறது என்றால் அது PIT, பர்சனல் இன்கம் டேக்ஸ், மற்றது பேஇ டேக்ஸ். இந்த ரெண்டும் தான் மக்களை கூடுதலாக தனிப்பட்ட நபர்களை பாதிக்கிற அளவுக்கு வரும். இந்த இதிலே வருமான வரியை PIT-யை 5இல் 2 பேர் தான் கட்டுகிறார்கள் என்றால் வரி ஏய்ப்பு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த புதிய வரி சட்ட திருத்தத்திலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தன்னை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தி கொண்டு இந்த வரிகளை முழுமையாக அறவிட வேண்டியவரிடம் அறவிடுமா, அல்ல இந்த திட்டம் எவ்வாறு நடக்க போகிறது? அத்தோடு சேர்ந்து நான் ரகுராமிடம் கேட்ட அந்த கேள்வியுடைய விளக்கத்தையும் அதே கேள்வியின் விளக்கத்தையும் சொல்கிறேன். குழப்பகரமான ஒரு வரி திட்டம், அறவிடும் திட்டம் இருந்து இப்பொழுது தெளிவான ஒரு வரி அறவிடும் திட்டத்துக்கு வந்திருக்கிறது. ஸ்லப்ஸ் எல்லாம் குறைச்சு தெளிவான ஒரு வரி ஒரு திட்டத்துக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த 2 நிலையையும் நீங்கள் ஒரு முறை விளங்கப்படும். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்டா கேட்ட கேள்வி இப்ப லைக் 2015ஆம் ஆண்டு ரெமிஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்து ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்றது. இப்ப என்னண்டா வந்து ஸ்ரீலங்கால எவ்வளவு காலம் ஒரு டிபார்ட்மெண்ட் கனெக்ஷன் இல்லை. நீங்க கம்பெனி ரெஜிஸ்டாருக்கு போனீங்கன்னா ஒரு கம்பெனியை திறந்தீங்கன்னா நீங்க டெக்ஸ் ஃபைல் திறந்திருக்கான்னு தெரியாது. இப்ப என்னண்டா வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டாடுறதுக்கு ரெமிஸ் சிஸ்டம். இப்ப வந்து கடைசியா வந்து நோட்டிபிகேஷன் படி வந்து மொத்தம் 30 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரெமிஸ்டுக்குள்ள வந்துருக்கு. கஸ்டமும் வந்திருக்கு. கஸ்டம் மற்றது வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் வந்துருக்கு. அப்ப ஒரு 30 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இதுக்குள்ள வந்திருக்கு. அப்ப ரெமிஸ் சிஸ்டத்துக்குள்ள வரைக்க வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்ப யார் அந்த சிஸ்டத்துக்கு இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன நேரம் குறைவு டெக்னாலஜி வந்து பாவிக்கலாம். யார டேக்ஸ் கட்டினம் இல்லை. நீங்க சொன்னது சரி என்னென்றால் பெய் டேக்ஸ் வந்து நீங்க எப்படி கம்பெனி வந்து உங்கள்கிட்ட கழிச்சு தான் உங்களுக்கு தரப்போகுது சம்பளத்தை. ஆனால் வந்து இப்ப சிலாக்கள் இந்த பிரைவேட் கன்சல்டேஷன் மற்றது வந்து அந்த லைக் தாங்களே சொந்த தொழில் செய்யறார்கள். நான் வந்து சொல்லலாம் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், லோயர்ஸ் எல்லாரும் தங்களோட ஃபர்ம்ஸே வச்சிருக்கணும். அவைகளுக்கு வர வருமான வரி வந்து சரியா வந்து போய் சேருதான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன ஸ்ரீலங்கால இதுக்கு பிரச்சனைன்னா டின் வந்து டின் சொல்ல டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கணக்கு பேருக்கு இல்ல. அப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதை சொல்லுது வந்து நீங்கள் உங்களோட 18 வயசு நேஷனல் ஐடென்டி கார்டு, நீங்க 18 வயசுல நீங்க நேஷனல் ஐடென்டி கார்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு டின் நம்பர் ஒன்று கொடுக்கறதா இப்பத்த பிளான். படிதான் அந்த நான் போன ப்ரோக்ராம்ல சொன்ன அந்த 16 டிஜிட் வந்துங்கிற நேஷனல் ஐடென்டி கார்டு வந்து 16 டிஜிட் போய் இப்ப 12 டிஜிட்ல வந்திருக்கு. ஏன்னா 12 டிஜிட்னா உங்களோட டேட்டா ஃபுல்லா வந்து ஃபீட் பண்ணி கொண்டு இருக்கும். அப்ப இது வந்து ஷார்ட் டேர்ம்ல பாக்க இது வந்து ஒரு லைக் பாக்க விளையாட்டு வந்து நாங்கள் ஒரு வேற ஒரு சிஸ்டத்துக்கு மாறுறோம். இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ற குறைஞ்ச 2-3 வருஷமாவது எடுக்கும் போது தொழில்நுட்பத்துக்கு வாரதுக்கு. ஏன்னா நாங்கள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல விளைவுகளை நாங்கள் வந்து வேற பார்க்கலாம். ஏன்னா டேக்ஸ் ரெவன்யூ கூடுதென்றால் நாங்கள் வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ற கொஞ்சம் டைம். அடுத்தது 2வது கொஸ்டின் நீங்கள் கேட்ட வந்து இந்த டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன். இப்ப முந்தி வந்து ஒருத்தருடைய பேசிக் சம்பளம் வந்து 62,500 இருந்துச்சு என்றால் நீங்கள் பார்க்கலாம் சிலவள அவருக்கு வெஹிக்கிள் அலவன்ஸ் இருக்கு, மற்ற ஃபியூல் அலவன்ஸ் இருக்கு. இப்ப ஃபியூல் அலவன்ஸ் எல்லாம் வந்து 25,000க்கு உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. வெஹிக்கிள் அலவன்ஸ் 50,000 மட்டும் டாக்ஸ் ஃப்ரீ. அனைத்து மேலதிக கொடுப்பனவுகளும் முதல் வரி விலக்களிப்பு இருந்தது. இப்பொழுது அவற்றுக்கும் வரி இருக்கு. முந்தி எல்லாம் வந்து டாக்ஸை பே பண்ணாம டாக்ஸை சேவ் பண்ணத்தான் பார்த்து வந்து 1 லட்சத்துக்கு மேல உழைக்கிறார்கள். இப்ப
1 lakh மேல உழைச்சாலும் உங்களோட வந்து அந்த வாகனத்துக்கான அலவன்ஸோ இல்லாட்டி வந்து உங்களுடைய ஃபியூலுக்கான அலவன்ஸ் எல்லாம் டேக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள வருது. அப்ப என்னடா யார் கூட உழைக்கணுமோ அவங்க கூட பே பண்ணித்தான் ஆகணும் டேக்ஸ் நாட்டு. இதுல இன்னொரு விடயம், அதாவது இலங்கையை பொறுத்தளவிலே பல்வேறு வெளிநாட்டவர்கள் இலங்கையுடைய நிறுவனங்களிலே தொழில் புரிகின்றார்கள். அவர்களுக்கான இந்த வரி விதிப்பு எவ்வாறு இருக்கின்றது? இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து இப்ப வந்து வெளிநாட்டவர்கள் வந்து ஸ்ரீலங்கால வேலை செய்ய தேனிட்டு போய் ஸ்ரீலங்கன் பெய் டேக்ஸ்லாம் நான் வேலை போயிடும். இப்படி இப்ப என்னடா முந்தி வந்து ரகுராம் சொன்ன மாதிரி அந்த பிஓஐ கம்பெனிகள்ட்டு காணப்படுது. பிஓஐ கம்பெனில டேக்ஸ் ஹாலிடே இருக்கும். இப்ப நீங்க கம்பெனிக்கு டேக்ஸ் ஹாலிடே இருக்குது. கம்பெனில வேலை செய்யற ஆட்களுக்கும் வந்து இப்ப இந்த சிஇஓ மற்றது வந்து சீனியருக்கு மேல போய்க்கு அதுக்கும் டேக்ஸ் ஹாலிடே இருக்கும். ஸ்ரீலங்கா உழைக்கிற வருமானத்துக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்ப புதுசா வந்த சட்டத்தின்படி யார் உழைக்கணுமோ இலங்கையில பே டேக்ஸ் கட்டாயம் பே பண்ணித்தான் ஆகணும். இப்ப முந்தி நீங்கள் கேட்கலாம் ஏன் டேக்ஸ் பே பண்ணினமே. ஸ்ரீலங்கால இந்த புது ஆக்டுக்கு வர முதல் நீங்கள் பார்க்கலாம் 300 எக்ஸம்ஷன் காணப்பட்டது. இப்ப நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்து பாத்தீங்கன்னா சில கம்பெனி வந்து 10% டேக்ஸ் பே பண்ணணும், சில கம்பெனி 14% பே பண்ணணும், சில கம்பெனி 18% பே பண்ணணும். அப்ப நீங்கள் ஒரு கம்பெனியில வந்து ஒரு பாக்கி உங்களோட கம்பெனி வந்து டேக்ஸ் எவ்வளவு பே பண்ணதுன்றே தெரியாது. இப்ப வந்து சிம்பிளிஃபைட் பண்ணிருக்கு 14%, 28%. 14% வர கம்பெனிகள் வந்து வெளிநாட்டு வருமானம் உழைக்கிற கம்பெனிகள் வந்து 14%, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து வெளிநாட்டு வருமானத்தை உழைக்கிற கம்பெனிக்கு 14%, மற்ற கம்பெனி எல்லாம் 28%. பேங்க் மற்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனில 28%, 40% வந்து மதுபானத்துக்கும் இப்ப மதுபானமும் சிகரெட் மற்றது கேம்பிளிங் இப்ப அந்த கேஷினோக்கு எல்லாம் 40%. அப்ப டாக்ஸ் ஒரு சிம்பிளிஃபைட் செக்டருக்குள்ளே வருது. அப்ப டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்களுக்கு ஒரு பிரச்சனையில 3 தான் டாக்ஸ் என்று தெரியும். முந்தி வந்து கணக்க ஸ்லாப் இருந்தது 10, 12, 14, 18. சிலவுல வந்து சிலதுக்கு வந்து சில வருமானங்களுக்கு வந்து 0 டாக்ஸும் சில வருமானங்களுக்கு டாக்ஸும் இருந்தது. அப்ப இப்ப வந்து சிம்பிளிஃபிகேஷனால வந்து இப்ப டாக்ஸ் வாங்குறாங்களுக்கு தெரியும், டாக்ஸ் பே பண்றாங்களுக்கு தெரியும், தாங்கள் வந்து பே பண்ண வேண்டிய தொகை அளவு வந்து தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அவ்வளவு தாங்கள் வாங்கணும். இதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருந்தது. ஆனால் அந்த நான் சொன்ன 300ல இன்னும் 30 எக்ஸம்ஷன் இன்னும் வந்து ரிமூவ் பண்ணாம இருக்குது. முக்கியமா சொல்ல போனால் அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் இருக்குல்ல, அப்ப ஒர்க் பெர்மிட் வந்து இன்னும் டாக்ஸ் எக்ஸம்ஷனா தான் இருக்குது. இப்போ இந்த புதுசா பாஸ் பண்ணப்பட்ட ரெவென்யூ ஆக்ட்லயும் வந்து ஒர்க் பெர்மிட் வந்து டாக்ஸ் எக்ஸம்டடா இருக்கு. இப்ப நீங்க ஒர்க் பெர்மிட் குறிப்பிடுறது வெளிநாட்டவர் இல்ல ஒர்க் பெர்மிட் இல்ல வெஹிக்கிள் பெர்மிட் வந்து டாக்ஸ் எக்ஸம்டடா இருக்கு. இப்ப நீங்க வாகனங்களுக்கு நீங்க வாகனங்கள சிலாக்கள் வந்து ஒர்க் வெஹிக்கிள் பெர்மிட் வந்து வித் கேஷ் ஆக்கேக்க வந்து இந்த கேஷ் இப்ப டாக்ஸ் இல்ல. இப்ப முந்தி வந்து டாக்ஸ் இல்லாம தான் இருந்தது. அப்ப வந்து என்னென்றால் வந்து சில எக்ஸம்ஷன் இருக்குது வந்து, ஆனா வந்து சொல்லியிருக்கு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸம்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படும் இந்த வருங்காலத்தில். நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தால் வெஹிக்கிள் பெர்மிட் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக கூட பல்வேறு தளங்களிலே பேசப்பட்ட விடயம். அரசியல்வாதிகளோட சார்பாக இருந்ததால் என்னவோ தொடர்ந்தும் அது எக்ஸம்ஷனுக்குள்ளே இருக்கின்றது. ரகுராம், நீங்கள் பங்கு சந்தைகளும் இருப்பதால் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா நிறுத்தி வைத்தல் வரி, வித்ஹோல்டிங் டாக்ஸ், அது பிடிமான வரி என்று வசனத்தையும் சொல்லலாம். ஆனால் இன்லேண்ட் ரெவென்யூ எங்களுடைய இறைவரி திணைக்களம் வந்து நிறுத்தி வைத்தல் வரி என்று அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கிறேன், தமிழ் மொழிபெயர்ப்பை. இந்த நிறுத்தி வைத்தல் வரி 2.5 5% ஆக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வரி வருமானங்கள், வட்டி வருமானங்களுக்கும், அனைத்து வங்கியில் இருக்கிற வட்டி வருமானங்களுக்கும் 2.5 5% மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு ராஜாங்க அமைச்சர், நிதித்துறைக்கான ராஜாங்க அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். வட்டி அதிகரித்திருக்கிறதால் இந்த நிறுத்தி வைத்தல் வரியும் அதிகரித்தது தவறில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த நிறுத்தி வைத்தல் வரி, இந்த வித்ஹோல்டிங் டாக்ஸ் அதிகரிப்பால் சாதாரண மக்கள் வங்கியிலே வைக்கிற வாய்ப்பு, வட்டி வருமானத்தை நம்பி இருக்கிற மக்கள் பாதிப்படைவார்களா? ஒன்று. இல்லை, அவர்கள் இதை எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக முதலீட்டுக்கு கொண்டு வரத்தான் இந்த நோக்கமாக இருக்கலாம். முதலீட்டுக்கு அவர்கள் இதை கொண்டு வருவார்களா? முதலீட்டுக்கு கொண்டு வந்தால் அங்கே அவர்களுக்கு வரி அறவிடாமல் அவர்கள் முதலீட்டை இன்னும் ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகள் அரசிடம் இருக்கிறதா? இந்த ரெண்டும் இருக்கிறது. என்னடா 2.5 5% என்பது பெரிய ஒரு 11% கிடைக்கிற ஒரு நிலையான வைப்பு வட்டிக்கு 5% நீங்கள் வித்ஹோல்டிங் டாக்ஸ், அந்த வட்டி வருமானத்துக்கு 5% நீங்கள் வித்ஹோல்டிங் டாக்ஸ் பே பண்ண போறீங்க. இந்த வட்டி அறவீடு வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட 15 லட்சத்துக்கு மேல வட்டி வருமானம் ஈட்டப்படுமாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த 5% நிறுத்தி வைத்தல் வரி அறவிடப்படும் என்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கு.
இந்த சுட்டு நிருபம் அனைத்து வங்கிகளுக்கும் அண்மையிலேயே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆக இதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்பது உங்களுடைய கருத்து? நீங்கள் குறிப்பிட்ட போல ஒரு காரணம் முதலீடு தொடர்பாக யூனிட் ட்ரஸ்டில் மற்றது பங்குச்சந்தையில் முதலீடுக்கான ஒரு உத்தியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் பங்குச்சந்தையில் கிடைக்கின்ற வருமானம் முதலீட்டு வருமானமோ கேபிட்டல் கெயின் ஆனது தற்பொழுது கேபிட்டல் கெயின் டாக்ஸிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அங்கே வித்தோலிங் டாக்ஸ் இருக்குது, நிறுத்தி வைத்தல் வரி, கேபிட்டல் இது டிவிடென்ஸுக்கு இருக்குது. டிவிடென்ஸ் இருக்கு பட் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து மூலதனம் பெருமானம் அதிகரிப்பதால் ஆதாயத்துக்கான டாக்ஸை குறைத்திருக்கின்றார்கள். அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தது 120, அதாவது மாத வட்டி வருமானம் 125,000 ரூபாய்க்கு மேலே என்றால் தான் அவர்களுக்குரிய பிடிமான வரி 5% இருக்கின்றது. நிறைய பேர் கேட்டிருந்தது அது மட்டும்தான் அவர்களுடைய மெயின் வருமானம் வந்து கொண்டிருக்கு, ஏன் அதுக்கும் டாக்ஸ் வச்சிருக்கிறார்கள் என்று. உதாரணமாக நீங்கள் 10% FPL போட்டு வைத்திருந்தால் என்று அவர்கிட்ட கேபிட்டல் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியனா இருக்கணும். அதே 15% பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பேஸ் வந்து 10 மில்லியனா இருக்கலாம். ஸோ 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறவருக்கு அவர் ஒரு ஒழுங்கான ஒரு ஹை ஸ்டாண்டர்டான லைஃபை லீட் பண்ணக்கூடியவராக இருப்பார். அவருக்கு பே பண்ணக்கூடிய அந்த சக்தி இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் பென்ஷன் போன்றவர்களுக்கான டாக்ஸ்கள் வந்து இல்லாமல் பண்ணிருக்கோம். இலங்கை அரசாங்க வருமானத்தில் கிட்டத்தட்ட 21-22 விதமான செலவினம் வந்து பென்ஷனுக்காண்டியே போய்கொண்டிருக்கு. எனவே வட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் 10 மில்லியன் 15 மில்லியன் சேவிங்ஸ்ல வச்சிருக்கக்கூடியவர்கள் ஒரு 5% வித்தோலிங் டாக்ஸ் அவர்கள் பே பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபேராகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு வருமானம் தேவை. அரசாங்கம் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் சொல்லி இவர்களுக்கான பென்ஷன், இலங்கையில பென்ஷன் வந்து கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் கிடையாது. அதுல ஏஜிங் பாப்புலேஷன் அதிகளவான வயோதிபர்கள் இலங்கையில் கிட்டத்தட்ட 13 விதமான பேர் இருக்கணும், 60க்கு மேற்பட்ட வயதுகள் இல்லை. டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு வந்து யூனிவர்சல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடையாது. எனவே இந்த நேரத்தில் அரசாங்கம் நிறைய அவர்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு வசதி இருப்பவர்களிடமிருந்து வாங்கி வசதி கொடுக்க முடியாதவர்களுக்கான சீனியர் சிட்டிசன் 125 குறைவாக வட்டி வருமானம் பெறுவதற்கான வித்ட்ராயிங் டாக்ஸ் இல்ல பண்ணியிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில நாங்கள் நிதியியல் தொடர்பான விடயங்கள், பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறிய ஒரு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திப்போம். தமிழ் பேசுகின்ற மக்களின் ஒலி எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமது யூடியூப் பக்கத்திலே நீங்கள் பதிவு செய்ய முடியும். தொடர்ந்தும் நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை, உங்கள் காத்திரமான கருத்துக்களை எமக்கு பதிவு செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பழமையாக அரசியல் தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்வோம், பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை ஆராய்வோம், நாட்டுடைய சமகால விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம். பொதுமக்கள் மத்தியிலே தற்போது இருக்கின்ற வரி, இந்த வரி விதிப்பு தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான சந்தேகங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஒரு பதிலை வழங்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். விஷாங்கன், அச்சுதன், நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அப்படியே நான் அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு வரலாம். என்றால் முதலீட்டு ஆதாய வரி, இந்த முதலீட்டு ஆதாய வரியை இப்போ போட்டிருக்க நிரம்ப பேர் இந்த முதலீட்டு ஆதாயத்தை வெளிப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து வெளிப்படுத்தாமல் மறைச்சு தாங்கள் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது அசெட்ஸுக்கு எதிரான கேபிட்டல் கெயின்ஸும் வருது, ஆனால் அது இன்னும் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட இல்லை. இன்னும் அசெட்டுக்கு எதிரான, அதாவது நம்ம கண்டமோனியம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்னும் வேற இல்லை, கண்டமோனியம் சேல்ஸுக்குரிய கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்னும் வேற இல்லை, வரும் என்று கேள்விப்படுறோம். அது புதிய சட்டத்தில் இருக்கிறது. அப்ப இந்த காணி விற்பனை மூலம் கிடைக்கின்ற நிலையான வைப்பு சொத்துக்கள் மீதான இந்த வரி, இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மக்கள் உண்மையாக வெளிப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்ல இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலமாக அரசு ஈட்ட முனைகிற வரி வருமானம் எவ்வளவாக இருக்கு, எதிர்பார்க்கிற வரி வருமானம்? ஓகே, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொன்ன இந்த கேபிட்டல் கெயின் எப்படி, கேபிட்டல் கெயின் வந்து காணிகளுக்கும் வெஹிக்கிளுக்கும் தான் வருது. இப்ப காணிகளை வந்து நீங்கள் வாங்கி வித்த, இப்ப காணிகள் எப்படி வேல்யூ பண்ணமாட்டா, லெட்ஸே நீங்கள் ஒரு காணியை வந்து 1 மில்லியனுக்கு வாங்குறீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முதல். அப்ப இந்த காணியை இப்ப நீங்கள் விற்கிறீங்க 3.5 மில்லியனோ 4 மில்லியன். அப்ப நீங்கள் அந்த 2-3 வருஷத்துல வந்து காணி விலையில உங்களுக்கு வர கேபிட்டல் கெயின் வந்து ஒரு 3 மில்லியன். 4 மில்லியனுக்கு வித்தீங்கன்னா 1 மில்லியன் வாங்கி வந்து உங்களுக்கு வரது வந்து கேபிட்டல் கெயின் வந்து 3 மில்லியன்.
3 மில்லியன்ல 10 வீதம் தான் கேபிட்டல் கெயினா பே பண்ண 3 மில்லியன் 10 வீதம்னா 3 லட்சம் தான் கேபிட்டல் கெயின். இப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்தினமா இல்லையாண்டு இருக்கிற வந்து என்னென்றால் இப்ப வந்து லைக் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா காணியோட விலை வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா காணியோட விலை வந்து இப்ப லைக் இப்ப மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் நடக்குதோ இல்லையோ தெரியும். ஆனா காணியோட விலையெல்லாம் ஒரு வேற இப்ப லைக் இப்ப மெயினா வெள்ளவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளவத்தையிலே காணியோட விலை வந்து சில இடத்துல 10 மில்லியன் சொல்லி நம்ம ஒரு சில இடத்துல சொல்ல 7 மில்லியன். ஆனா இதுல பார்க்க வேண்டியது எத்தனை டிரான்சாக்ஷன் போயிருக்கு. அப்ப இது வந்து 10 மில்லியன் 7 மில்லியன் மக்களுக்கு தெரியுது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில வந்து ரெஜிஸ்டர் வந்து செக் பண்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இது. இப்ப என்னன்னா 10 மில்லியனுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்காண்டால் வந்து பேங்கால தான் வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கேஷ் டிரான்சாக்சனை குறைச்சு வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் இப்ப பேங்குக்குள்ளால டிரான்ஸ்ஃபர் பண்றதை வந்து கூட வந்து புஷ் பண்ணுது. இப்ப என்னடா பேங்குக்குள்ள தான் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டோ வந்து நீங்க காசு கொண்டாடுறதோ காசு வந்து மாத்திரம் வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வேற ஒண்ணுமே. இப்ப பேங்கிங் சிஸ்டத்துல வராமல் வந்து வர்றதுக்கு நாங்க ஒண்ணுமே செய்யலாது. என்னன்னா பேங்கிங் சிஸ்டம் என்னன்னா அதுதான் இப்ப இந்த கேபிட்டல் போது வெரி ஏற்பு இன்னும் ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன். இல்ல முதலீட்டு நடவடிக்கை இன்னும் குறையுமாண்டு நீங்க இல்ல முந்தைய வந்து வரி ஏற்பு காணப்பட்டதுதான். வரி ஏற்பு வந்து இந்த புது டேக்ஸா வருமண்ட வந்து சொல்ல என்ன முந்தி வரி ஏற்பு செய்யறாக்கள் வந்து செஞ்சு கொண்டுதான் இருப்பினோம். வரி ஏற்பை நாங்கள் குறைக்கலாம், வரி ஏற்பை வந்து தடுக்கலாம். இப்ப என்னண்டா வந்து காணிண்ட விலைகள் வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில யாருமே செக் பண்ணலாம் எவ்வளவு விலைக்கு போயிருக்காங்க. இப்ப வந்து விலை சொல்ற மாதிரி 10 மில்லியனுக்கு வந்து காணியை வித்து போட்டு காணியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க 3-4 மில்லியன் காட்டவும் இயலாது. காரணம் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆனது ப்ரூஃப். அப்ப வந்து நான் சொன்ன அந்த முதல் சொன்ன மாதிரி வந்து அந்த ரெமி சிஸ்டத்துக்குள்ள வந்து எங்களோட ஃபுல் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரெமி சிஸ்டத்துக்குள்ள வரைக்க வந்து இந்த வரி ஏற்புக்கான வீதங்கள் குறையத்தோங்க. என்ன ரெமி சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2015. இப்ப 3-4 வருஷம் எடுக்கும் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்துல கொண்டாடுறதுக்கு. அப்ப வந்து வரி ஏற்பு குறையத்தான் பார்க்கும் இந்த ரெமி சிஸ்டம் வரைக்கும். ரெமி சிஸ்டம்ல பெரிய பெரிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி கஸ்டம் வந்துட்டு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு. அப்ப இனி வந்து இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரி வர்றது கஷ்டம். என்னன்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது எல்லாம் வந்து பேப்பர் டிரான்சாக்ஷன். அப்ப நான் பேப்பர் டிரான்சாக்ஷன் எலக்ட்ரானிக் மாத்துறது கொஞ்சம் வந்து நாள் எடுக்கும். இந்த ரெமி சிஸ்டம் முடிவடைக்க வந்து வரி ஏற்புக்கான வீதங்கள் குறைவா தான் காணப்படலாம். இதுக்கு தான் அரசு வந்து இந்த காணிகளுக்கான வேல்யூவேஷன் அரசு செய்ய வேண்டும் என்று அரசு உத்தியோகத்தர்கள் அரசு வரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு காணிக்குரிய வேல்யூவேஷனை செய்யணும், பிரைவேட் வேல்யூவேஷன் செய்யலாது என்ற மாதிரி ஒரு அறிவித்தல அரசு விட்டிருந்தது. அதனால இப்ப அது அரசுக்கு தான் போயிருக்கு அந்த வேல்யூவேஷன் மெத்தட். ஆனா இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா வந்தா ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவும் எல்லாமே ஒரு சிஸ்டமாக கொண்டுவரப்பட்டால் எல்லா நிறுவனங்களும் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த வங்கியில் செலுத்தப்படுகிறதும் அரச இந்த அரசுடைய அளவீடுகளும் சரியாக பொருந்தும். இது சரியாக நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ரவுராம், மொத்த வரி வருமானத்தில் 42% இம்போர்ட் டேக்ஸ் மூலமா தான் வருது. இது வந்து எங்களுடைய இறக்குமதிகளை குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சியா இருக்கலாம். இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை கூட்டுறதுக்கான முயற்சி. ஆனால் ஏற்றுமதி ஊக்குவிப்பு அல்ல உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு இதை மயூரன் கேட்ட முதலாவது கேள்வியோட எங்களுடைய பொருளாதாரம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இந்த செயற்பாடு இயற்கையினுடைய காரணங்களை விட்டால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்கோ இல்ல இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்புக்கோ அரசு ஏதேனும் முயற்சிகளை செய்திருக்கிறதா? இந்த முயற்சிகள் பயனடையும் வகையிலே மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கேட்டிருந்த கேள்வி இயற்கையால் தான் எங்களுக்கு வருமானம் ஜிடிபி growth 3.1% இருந்ததா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஜிடிபி மொத்த தேசிய உற்பத்தியை 2 விதத்தில் நீங்கள் அதிகரிக்கலாம். ஒன்று அரசு செலவினம் மூலம், அரசே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது மூலம், ஒரு பாலத்தை கட்டைக்கோ ஒரு புயரத்தை போடைக்கோ அதுல இருந்து வேலை வாய்ப்பு வந்து அதுல காசு புழக்கமாக்கி அது ஒரு ஜிடிபியை காட்டும். உலக காலமும் இலங்கை அது தொடர்பான வளர்ச்சியை தான் 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு நிறைய பணம் உள்ளுக்கு வரைக்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணினார்கள். ஏன் பண்ணினார்கள்? அதுல இருந்து நிறைய வருமானத்தை உருவாக்கணும்னு சொல்லி. அதாலதான் எங்கட பியர் கண்ட்ரிஸ் எங்கட நாடுகள் மூடிஸ் நாடுகளை நான் கம்பேர் பண்ணிக்க சோமாலியா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல நாங்கள் இருக்கிறோம் ஜிடிபி டு டெப்ட் டு ஜிடிபி பாக்க. உள்நாட்டுக்கு எதிரான கடனுக்கான தொகை அதிகளவான கடனை வாங்கி அது கமர்ஷியல் ரேட்ல, ஏன்னா நாங்கள் லோ இன்கம்ல இருந்து அப்பர் மிடில் இன்கம்க்கு போயிருக்க இந்த கன்செஷன் ரேட்ல ஏடிபி வேர்ல்ட் பேங்க் தர கடன் குறைவு. அப்ப நாங்கள் கமர்ஷியல் ரேட்ல தான் வாங்கணும்.
நாங்கள் ஒரே ஒரு நாட்டில இருந்து வாங்கியிருக்கோம், சைனாட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். சைனா குளோபலைசேஷன் வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஸ்ட்ராட்டஜி, அவர்கள் மற்ற நாடுகளை தங்களுக்குள்ள ஆக்கிரமிக்கிறதுக்காக இலங்கையும் பிடிக்கல வச்சிருந்தார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே அரசாங்கத்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ செலவு செய்யல, 21% ஜிடிபி செலவு இருக்கின்றது, வருமானம் 10% தான் இருக்கிறது, தொடர்ந்து இப்படியே சென்று கொண்டிருந்தோம் என்றால் நாங்கள் மீண்டும் கொடுக்கிற அந்த கடன் இது பொறிமுறைகள் சிக்கி சைனாவின் ஒரு அடிமை நாடாக சென்று விடுவோம் என்றபடியா அவ்வளத்தையும் நிப்பாட்டி பிரைவேட் செக்டர் வெளிநாட்டு நீங்கள் வளர்ந்த நாடுகள் வளர்முக நாடுகள் வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜிடிபியை ரன் பண்ணி கொண்டிருக்குது. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா மேல இருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கு. சிங்கப்பூர் சிஸ்டம், யூகே சிஸ்டம். ஸோ அப்படியான சிஸ்டத்துக்கு அரசாங்கம் நிறைய மாற்றங்கள் நிறைய புது திட்டங்களை கொண்டு வந்திருந்தது. உதாரணமாக இந்த இன்லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் கொண்டு வந்ததும் அது தொடர்பாகத்தான், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வந்ததும் அது தொடர்பாகத்தான், ஷாப் ஆஃபீஸ் ஆக்ட் மாற்றினதும் அது தொடர்பாகத்தான், நிறைய எஃப்டிஏ உதாரணமாக சிங்கப்பூரோட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கிறோம், அதனால இந்தியா மற்றும் சைனாவோட எஃப்டிஏ சைன் பண்ண காத்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரைவேட் செக்டரை உள்ளுக்கு கொண்டு வந்து அதாவது பிரைவேட் செக்டர்ஸ் அதாவது வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இலங்கையில கைத்தொழிலையோ இல்லாட்டி ஃபேக்டரியோ உருவாக்கி இந்த குளோபல் வேல்யூ செயின்ல நாங்கள் ஒரு பகுதி வைக்க வேண்டும் என்றது தான் இந்த அரசாங்கத்தின் 2 வருஷமா ஏன் அவர்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்ணி ஜிடிபியை காட்டாம ஏன் இந்த மாதிரியான பாலிசி சேஞ்சஸ்ல முகம் கொடுத்தார்கள் என்றால் இவ்வாறான வளர்ச்சி தான் சஸ்டைனபிள் லாங் டேர்ம். இந்த குறுங்காலத்தில் நீங்கள் காட்டலாம், கடனை வாங்கி 8% சைனாட்ட இருந்து வாங்கி நிறைய உற்பத்தி நடக்கிற மாதிரி காட்டி ஜிடிபியை கூட்டலாம். ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்றால் சஸ்டைனபிள் மாடல் கிடையாது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையிலே வருவதால் அவரோடு சேர்ந்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் இலங்கைக்கு வருவார்கள். இது உள்நாட்டு தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வெளிநாட்டு தொழிலாளர்கள் அந்த வருமானம் எல்லாம் வெளிநாட்டுக்கு தானே போகும்? இப்படி ஒரு கேள்வி பொதுமக்களிடம் இருக்கு. என்ன பத்திரிகைகள் அவ்வாறான செய்திகளை கொண்டு வருது, அரசியல் கட்சிகளும் அவ்வாறான செய்திகளை கொண்டு வருகிற பொழுது இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் மக்கள்? உதாரணமாக நான் போன முறையிலும் கூறியிருந்தேன், இப்ப இலங்கையின் ஒர்க்கிங் பாப்புலேஷனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% மக்கள் அக்ரிகல்ச்சர்ல இருக்கணும். அதன் அவுட்புட் 10 விட குறைவா 8% இருக்குது. ஏன் அதுல இருக்கணும் என்றால் சப்சிடைஸ் கிடைச்சு கொண்டிருக்கு. ஸோ அவர்கள் அதிலேயே தண்ணீரை வடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த அதை விட்டு இப்போ ஹோட்டல் அந்த உல்லாசத்துறை அதாவது ஹோட்டலில் வேலை செய்வதற்கு ஆக்கள் குறைவு. ஷங்கிலா போன்ற ஹோட்டல்கள் வெளிநாட்டில இருந்து ஆக்கள் குறைவு இருக்கு. ஏன்டா இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஆக்கள் அதை நோக்கி போகிறார்கள் இல்லை. 1 மில்லியன் ட்ரைஷோ ஓட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதிலேயே இருக்கின்றார்கள். அந்த வொகேஷனல் ட்ரைனிங்கு போகிறார்கள் இல்லை. ஏன்டா அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து இந்த மைண்ட் செட்ல இருக்கு இலங்கையில. ஸோ இந்த நாங்கள் இதை நோக்கி மாற்றுறது தான் நிறைய பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் பிராக்டிகலா இல்லையோ தெரியா. பட் இந்த தொடர்பான உதாரணமாக உல்லாசத்துறைக்கும் கட்டிடத்துறைக்கான நிறைய தொழிலாளர்கள் தேவை. அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், துறைசார் தொழிலாளர்கள். பட் நான் என்ன நினைக்கிறேன், பரவாயில்ல. இப்ப உதாரணத்துக்கு போர்ட் சிட்டி போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய $1.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க நீங்க வெளிநாட்டுல இருந்து கட்டுங்கோ. பட் அதுக்கு பிறகு வர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களை சர்வீஸ் துறை அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 60-65%. எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய இங்கிலீஷ் லிட்ரஸி கம்ப்யூட்டர் லிட்ரஸி எல்லாம் எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு எங்களோட ஸ்ரீலங்கா நாட்களுக்கு. ஸோ அவர்கள் அங்க வெளிநாட்டில இருந்து வந்து உதாரணமாக மோகன் ஸ்டான்லியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடி துறை தொடர்பான ஒரு பெரிய நிறுவனம் வந்தால் இலங்கை மக்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் சர்வீஸ் துறையில வேலை செய்யலாம். ஸோ இப்ப நான் பார்க்கறது வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த முறை 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. முந்தைய ஆண்டுகளை ஒப்படைக்க 1 பில்லியனை விட குறைவா இருந்தது. எங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று எங்களோட ஏற்றுமதி இறக்குமதி சென்மதி நிலுவைக்கான கணக்கு வந்து மீண்டும் $2 பில்லியன் 2010ஆம் ஆண்டு பிறகு மீண்டும் ஒருவை $2 பில்லியன் காட்டியிருக்கின்றது. பங்குச்சந்தைக்கு வெளிநாட்டவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட $20 பில்லியன் மேலவாக இருக்கின்றது 2016ஆம் ஆண்டு ஜூன் காலப்பகுதிக்கு பிறகு. அண்மையில் கூட $2.5 பில்லியன் இலங்கையானது பொண்டை சேல் பண்ணிருக்கு. அதுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 65% கேள்விக்கு 65% பங்குகளை பொண்டை வித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா இருந்து வந்த இன்வெஸ்டர்ஸுக்கு. சோ இதெல்லாம் ஷோ பண்ணது வெளிநாட்டவர்கள் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஐஎம்எஃப் வந்திருக்கு, ஐஎம்எஃப் சொல்லப்படுகின்ற ஐஎம்எஃப் கொடுக்கின்ற அந்த கைட்லைன் மூலமா தான் நாங்கள் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான்ல 3 வருஷத்துக்கு முதல் ஐஎம்எஃப் வந்து அந்த ப்ரோக்ராம் கொடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் பாராளுமன்றம் ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டுமே. பாராளுமன்றத்தில் ஏற்படுகிற இந்த குழப்பங்கள் எல்லாமே இதுக்கு வழி செய்யும் என்று நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 வருடத்துக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஓகே, நாங்கள் எப்படி அதை பார்க்கணும்டா, ஓகே அதை பற்றி நிறைய பத்திரிகைகள் எழுதுகின்றது, பாராளுமன்ற ஸ்திரத்தன்மை இல்லை என்றெல்லாம் கொடுக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பிறகுதான் இந்த $2.5 பில்லியன் அரசாங்கம் வித்திருக்கின்றது. அந்த கிட்டையில் நடந்த அந்த 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 என்ன சொல்ற அந்த விற்பனை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே,
இவர்கள் அவற்றை மேலாக பார்க்கின்றார்கள். இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கும். இந்த கவர்மெண்ட் கொண்டு வருகின்ற பாலிசிஸ் வந்து லாங் டேர்ம் பாலிசியா இருக்கு, லாங் டேர்ம் ஸ்திரத்தன்மையா இருக்கு. இலங்கை வந்து அந்த இந்து சமுத்திரத்தில் மத்திய நிலையத்தில் இருக்கின்றது ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஸ்ட்ராட்டஜி, சைனா என்ற அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜியில இலங்கை ஒரு மிக முக்கிய வகிபாகம் வலிக்கின்றது. எனவே இலங்கையில் நாங்கள் இப்பொழுது இருந்தால் இலங்கையின் வளர்ச்சியில் தங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதன் மூலமாக தமது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் என்றது வெளிநாட்டவர்கள் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். நீங்க கூறின மாதிரி முதலீட்டாளர்கள் இன்னமும் கேட்கிறது பாராளுமன்ற ஸ்திரத்தன்மை, பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மை. எனக்கு இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு இந்த ஸ்திரத்தன்மை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து செல்லும் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் தான் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கு என்று கருதுகின்றேன். தொடர்ந்து வரும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை நிச்சயமாக அந்த நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையில் தங்கி இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்தளவிலே பொருளாதார ஸ்திரத்தன்மை, அரசியல் ஸ்திரத்தன்மை என்ற 2 தளங்களிலே இலங்கை பயணித்தால் எதிர்காலத்திலே என்ன நடக்க இருக்கின்றது, அரசியல் ஸ்திரத்தன்மை பொருளாதார ஸ்திரத்தன்மையை எவ்வாறு பாதிக்கின்றது, பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் எதிரொலி நிகழ்ச்சியோடு. அரசியல் காரணங்கள் பொருளாதாரத்திலே எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது, உண்மையிலேயே பொருளாதாரத்தை அரசியல் காரணங்கள் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றதா ஆராய்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய ஒரு கேள்வி ரகுராம் அவர்களிடம், நீங்கள் இந்த அரசியல் காரணங்கள் பொருளாதாரத்தை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். பங்குச்சந்தையிலே இருக்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், அதனை தொடர்ந்து வந்த இந்த அரசியல் தளம்பல் பங்குச்சந்தையிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததா? நிச்சயமாக கூறுவது என்றால் இல்லை. 2016ஆம் ஆண்டு கூறினபடி அதுக்கு பிறகு வெளிநாட்டவர்களின் தேறிய முதலீடு இலங்கை பங்குச்சந்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு டீலை தவிர, ஒரு டீல் வந்து எல்ஓஎல்சி நிறுவனம், ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் எல்ஓஎல்சி கம்பெனியில இருந்து 80% பங்கை வித்து போட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா தேறிய முதலீடாக தான் இருந்து வந்திருக்கின்றது. 2014-15ஆம் ஆண்டு தேறிய அவுட்ஃப்ளோ வெளிநோக்கி பண்றது. அதுக்கு பிறகு இந்த வருட ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பிரேக் பண்றது, கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேலாக தேறிய வருமானம் வந்து கொண்டிருந்திருக்கு, தேறிய வெளிநாட்டு முதலீடு பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னமும் நாங்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸோட பேசிக்க அவர்கள் இலங்கை தொடர்பான இலங்கையின் வேல்யூவேஷன்லேயும் இலங்கையின் கம்பெனிகள், இலங்கையில் இருக்கிற நிறுவனங்களின் ஃபண்டமெண்டலா இருக்கின்ற அந்த பெறுவர்களின் இன்னும் ஆர்வம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை பார்த்தாலும் அவர்கள் இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு அரசாங்கமாகத்தானே என்ற பாலிசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப், வெளிநாட்டு முதலீடுகளை உள்வாங்குகின்ற டைப், நிறைய FDAs, உலகாலம் FDAs நான் கதைக்கவே இல்லை, ஃபாரின் வெளிநாட்டு வர்த்தகங்களோட சைனாவை மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளில் சுமூக உறவுகளை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமை காணப்படும் பொழுது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கை தொடர்பாக ஒரு ஸ்திரமான நம்பிக்கையை தான் இன்னமும் கொண்டிருக்கின்றனர். யதார்த்தத்திலே பார்க்கின்ற போது மக்கள் குறிப்பிடுகிற ஒரு விடயம் வாழ்க்கை செலவு சுட்டனை எடுத்தால் கூட ஒரு அதிகரிப்பை காட்டுகின்றது, பணவீக்கம் அதிகரித்து செல்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அடிமட்ட மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது எவ்வாறு நம்பிக்கையை வைக்க முடியும்? அது நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு நீண்ட காலத்திலே சரியான பாதைக்கு செல்வதாக இருந்தாலும் கூட குறுங்காலத்திலே மக்களுடைய பிரச்சனைகள் மிக பெரிதாக இருக்கின்றது. இதற்கு ஒரு பொருளியலாளர் என்ற அடிப்படையில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? நான் இந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு ஐ ஓப்பனர், இந்த அரசாங்கத்துக்கு விழுந்த ஒரு அடியாகவும் ஒரு ஐ ஓப்பனராக தான் நான் பார்க்கிறேன். உலக அளவும் அவர்கள் நீண்ட கால நன்மைகள் தொடர்பாகத்தான் பாலிசியை கொண்டு போனார்கள். பட் வந்து 15% வந்து புதிதாக கொண்டு வந்தது இல்லை, ஏற்கனவே 20% இருந்திருக்கு. 2009-10ஆம் ஆண்டு அவர்கள் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட போல அவர்கள் கொண்டு வந்த டைமிங் பிள்ளை, அந்த குளோபல் மார்க்கெட்லேயும் நிறைய இன்ஸ்டபிலிட்டி காணப்படுகின்றது, பிரெக்சிட் வந்திருந்தது, ட்ரம்ப் வந்து ட்ரேட் வார் காணப்படுகின்றது. ஸோ உலக நாடுகளிலே இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவா இருந்து கொண்டிருந்தது. எனவே இந்த அரசாங்கம் டைமிங் பிள்ளையான நேரத்தில் பெட்டையும் கொண்டு வந்து மக்கள் மீது அந்த சுமை வந்தது என்பது உண்மைதான். ஆனால் இந்த அடிக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால், அவர்கள் இந்த 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு 2 பட்ஜெட்டும் பாதையிடும்
பாப்புலஸ் பட்ஜெட்டா இருக்க போகின்றது. நிறைய கொடுப்பனவளை மக்களுக்கு கொடுப்பது எந்த பர்சனல் கருத்து. ஏனென்றா எந்த அரசாங்கமும் 2020ஆம் ஆண்டு எலெக்ஷன் நோக்கி தான் செல்லும். எனவே 19ஆம் ஆண்டு இந்த 18ஆம் ஆண்டு பாதையிடும் 19ஆம் ஆண்டு பாதையிடும் ஒரு மக்களுக்கு ஒரு ரிலீஃப் பேக்கேஜை வழங்கக்கூடிய, மக்களுக்கான சாமானிய மானியங்களை வழங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கும் என்றதான் எந்த பர்சனலான எதிர்பார்ப்பு. இருந்தாலும் அதாவது அரசியலை பொறுத்தளவிலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட எந்த பக்கத்துக்கு சார்பாக வாக்கு கிடைக்கும் என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பாராளுமன்றம் பாதிட்டு வாக்கெடுப்பிலே கலையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு அமைவாக. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பாதிட்டுக்கு எவ்வாறான வாக்களிப்பு நடைபெறுகின்றது, மக்களுடைய கருத்துக்கள் எவ்வாறாக இருக்கின்றது. ஷாங்கன், அச்சுதன் கடைசி கேள்வியாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப USD அமெரிக்க நாணயத்துக்கு எதிரான எங்களுடைய உள்நாட்டு நாணய மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. $158 எதிரான இது வந்து $158 இருக்கிறது. இது வந்து இன்னும் எங்களுடைய இறக்குமதி பொருட்களுடைய விலையை இன்னும் அதிகரிக்கும் அல்லவா? ஆக இந்த நாணய மதிப்பிறக்கம் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்க இருக்கிறது, எவ்வாறான தாக்கத்தை இது ஏற்படுத்த போகிறது? ஓகே, நாணய மதிப்பிறக்கம் நாணய மதிப்பிறக்கத்துக்கும் வட்டி வீதத்துக்குமான தொடர்பு இருக்கு. என்னென்றா முந்தி வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து நாணயத்தையும் முந்தி இருந்த அரசாங்கம் எல்லாம் நாணயத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு நாட்டின் வட்டி விகிதங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கதான் எங்களுக்கு சுமை வந்து ஒரு ரெண்டு கட்டுடைந்து வெளியில வரைக்கும் சுமை வந்து டக்குன்னு பாஸ் பண்ணப்படுது. இப்ப இருக்கிற சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஸ்பெஷலி வந்து நாணயத்தை வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டா விட்டு நாணயம் வந்து மக்கள் சந்தை கேள்வி நிரம்பலை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கும். அப்ப கேள்வி நிரம்பலை வச்சு தீர்மானிக்க வந்து கரன்சி வந்து தானே ஃப்ளோட்டிங்ல வந்து டிசைட் பண்ணப்படும். அப்ப நாணயம் வந்து குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா வந்து இந்த US சைனா US ரஷ்யா ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பிறகுதான் வந்து இறக்கம் வந்து கூடவா காணப்பட்டது. இப்ப என்னடா போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாங்கிற ஸ்ரீலங்கா டு USD 3.5% பணம் வந்து கீழே இறங்குறது பண பெறுமதி இழப்பு. ஆனா போன வருஷம் 2.4% தான் காணப்பட்டது. ஆனா இந்த வருஷம் இந்த ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த சைனா ரஷ்யாவோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டதால ஸ்ரீலங்கா பணம் இறக்கம் வந்து முதல் 3 மாதங்களிலே வந்து 1.5% காணப்பட்டது. காணப்பட்டதுக்கான முதலாவது காரணம் என்னன்னா நாங்கள் வந்து இந்த 4 மாதமா வெளிநாட்டிலிருந்து வாங்குற பொருட்கள் இப்ப நான் வந்து கூடவா இருக்கு, ஃபாரின் ரிசர்வ் வந்து குறைவா இருக்கு. இப்ப ஃபாரின் ரிசர்வுக்கும் இறக்குமதிக்கான ரேஷியோ பாத்தீங்கன்னா ஃபாரின் ரிசர்வ் 7.5 பில்லியன் இருக்கு. எங்கட இறக்குமதி பெட்ரோலிய இறக்குமதியோ மற்ற இறக்குமதி எல்லாம் வந்து 1.5. அப்ப 4 மாதத்துக்கான கையிருப்பு தான் எங்கள்கிட்ட இருக்கு ரிசர்வ். ஆனா இப்ப ரகுரான் சொன்ன மாதிரி இந்த சவரின் பாண்ட் 2.5 பில்லியன் சவரின் பாண்ட் வந்து இப்ப திருப்பி எங்கட ஃபாரின் ரிசர்வ் திருப்பி ஒரு 9.95 பில்லியன் கிட்ட போகுது. அப்ப வந்து எங்களுக்கு வந்து இது வந்தபடியாவது நாணயம் வந்து பணம் வந்து இறக்குற குறைவாக காணப்படும். உங்களுடைய மதிப்பீட்டின்படி எதிர்காலத்திலே பண அதாவது நாணய பெறுமதி குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நாணய பெறுமதி வந்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து முந்தி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நெட் வந்து இம்போர்ட்டர்ஸ் நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்யறத விட நாங்கள் கூட வந்து இறக்குமதி செய்யறோம். அப்ப எங்க டாலர்ஸ் வந்து வெளியில போய்கொண்டேதான் இருக்கு. நாங்கள் எப்ப வந்து நெட் எக்ஸ்போர்ட்டர்ஸா வரையதான் நாங்களோட பணம் இருக்கு வந்து குறைவா இருக்கும். ஆனா வந்து நாங்கள் ஃபாரின் ரிசர்வ் கூட காணப்படைக்க நாணயத்தின பணம் இறக்கம் வந்து குறைவா தான் காணப்படும். 3.5% வந்து குறையாட்டில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு இருக்க வேண்டும் என்றுதான் நீங்க சொல்றீங்க. மொத்தத்தில் ஏற்றுமதி இருந்தா எங்களுக்கு நல்ல, ஆனா ஏற்றுமதிக்கு உள்நாட்டுல உற்பத்திக்கு இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடைய முதலீடும் அது மூலமாக வருகிற முதலீட்டின் மூலமாக உற்பத்தி அதிகரித்து அந்த உற்பத்தி ஏற்றுமதி ஆகிற பொழுது ஏற்றுமதி இன்னும் அதிகரித்து எங்களுடைய நாணய மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் என்பது உங்களுடைய மொத்த கருத்தாக இருக்கிறது. மக்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும், மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருக்கும். அதாவது தொடர்ந்தும் கடன் சுமையிலே வாழ்வதை விட சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி தங்களை நகர்த்துவதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த திசையிலே பயணிக்குமாக இருந்தால் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே மீண்டும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.